நாடு முழுவதும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. கேரளா, டெல்லி, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கொரோனாவால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல மகாராஷ்டிராவில் 153 பேரும், டெல்லியில் 99 பேரும் கொரோனாவின் புதிய தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதையடுத்து மகாராஷ்டிராவில் 209 பேரும், டெல்லியில் 104 பேரும் தற்போது வரை சிகிச்சையில் இருக்கின்றனர். குஜராத்தில் 83 பேர், கர்நாடகாவில் 47 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேர், மேற்கு வங்கம் 12 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். நேற்றைய நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக 1007 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை எடுத்து வருகின்றனர். அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக திருச்சி சூர்யா சிவா அளித்துள்ள பேட்டியில், அதானி வழியாகவே செந்தில் பாலாஜி டெல்லியிடம் பேசுகிறார். அதானி தான் செந்தில் பாலாஜியின் லாபி, அதனால் அவருக்கு இனி சிக்கல் இல்லை. அதானி வழியாக போனால் ஸ்டாலினால் கண்டுபிடிக்க முடியாது. செந்தில் பாலாஜி காரணமாகவே ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ், விக்ரம், ஜூஜு ஆகிய உதயநிதி ஸ்டாலினின் கருப்பு பண முதலைகள் சிக்கலில் மாட்டியுள்ளனர். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் கொடுத்த வாக்குமூலம் மூலம் இந்த ரூட்டை பிடித்துள்ளனர். இதுவரை இந்த 3 பேரின் பெயரும் யாருக்கும் தெரியாது. இப்போது தெரிய காரணமே செந்தில் பாலாஜி தான். அதனால் தான் செந்தில் பாலாஜியை இப்போது நெருக்கமாக உதயநிதி பக்கம் சென்று விட்டனர். ரகசியமாக பல திமுக எம்எல்ஏக்கள் செந்தில் பாலாஜி பக்கம் உள்ளனர். டெல்லி என்ன சொல்கிறதோ அதை செந்தில் பாலாஜி செய்வார். அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை. செந்தில் பாலாஜி திமுகவின் 15 அமைச்சர்களுடன் தாய் கழகத்திற்கு கூட செல்வார். அதாவது அதிமுகவிற்கு கூட செல்ல தயார். இத்தனை காலமாக அமைச்சர்களை ரெய்டு செய்த அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ், விக்ரம், ஜூஜு ஆகியோர்களை ரெய்டு விடுகிறது. இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தந்த தகவல் மூலமே இப்படி ரெய்டு நடத்துகிறார்கள் என்று திருச்சி சூர்யா சிவா கூறியுள்ளார். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் கட்டளைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. சொத்துக்களை முறையாக நிர்வகிக்காதது குறித்து விளக்கம் கேட்டு அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்து சமய அறநிலையத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அறநிலையத்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க வேலக்குறிச்சி மடாதிபதிக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் கூடுதல் முதலமைச்சர் படைப்பகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ளது போல வைஃபை, லேப்டாப் வசதியுடன் கூடுதல் படைப்பகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாயிற்கதவுதான் முதல்வர் படைப்பகம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கருணாநிதி ஆதரித்தார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கிறார். திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவாமியூரில் பாஜக சார்பில் நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது, தமிழகம் சித்தர்களின் பூமி, கடவுள் முருகனின் பூமி, தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடக்கும் பூமி. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கருணாநிதி ஆதரித்தார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கிறார். நெஞ்சுக்கு நீதியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கருணாநிதி ஆதரித்து குறிப்பிட்டுள்ளார். இப்போது திமுக இரட்டை வேடம் போடுகிறது. நான் தமிழகத்தை விட்டு போனாலும் தமிழகம் என்னை விட்டுவிடவில்லை என்றும் அவர் கூறினார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர் தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின். போதும், 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன்? தமிழகத்திற்கான நிதிக்காகவா, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கான உண்மை பதில் என்ன? ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழகத்திற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே. உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள். அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே. நான் தான் சொன்னேனே, மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று. பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் மேக்கப் கலையாமல் மிஷன் சக்சஸ் என்ற உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியரான கண்ணீர் நன்றாக புரிகிறது. உங்கள் வீடு தம்பி ஆவதற்கு முன் ரதீஷ் யார்? அவரிடம் என்ன சொத்து இருந்தது? என்ன தொழில் செய்தார்? எவ்வளவு லாபம் பார்த்தார்? இன்று ரதீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன? எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர்? இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? யார் அந்த தம்பி? இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல, தமிழக மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று இபிஎஸ் கூறியுள்ளார். ஹைதராபாத்தை சேர்ந்த பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனம் கர்நாடகா அரசியல் நிலவரம் குறித்து கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. இதில் 10,481 பேரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் முடிவுகளை தொகுத்து வெளியிட்டுள்ளது. முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி 48.4% பேர் சிறப்பாக இருப்பதாக கூறியுள்ளனர். அடுத்த முதல்வராக யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற கேள்விக்கு சித்தராமையா முதலிடத்தில் இருக்கிறார். அடுத்தடுத்த இடங்களில் டி.கே. சிவகுமார், எடியூரப்பா, விஜயேந்திரா, பசவராஜ் பொம்மை ஆகியோர் உள்ளனர்.
இதேபோல அடுத்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு 58% பேர் பாஜகவுக்கு வாக்களிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும். மொத்தமுள்ள 224 இடங்களில் பாஜக 136 முதல் 159 இடங்களை கைப்பற்றும். இதன் மூலம் தனி பெரும்பான்மை பெற்று பாஜக தனித்து ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளனர். 62 முதல் 82 இடங்கள் கிடைக்கும். மஜதவின் வாக்கு சதவீதம் 18 6% குறையும். இதன் மூலம் அக்கட்சி 3 முதல் 6 இடங்களிலேயே வெற்றி பெறும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.